எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது சிம்பிளாக ஒரு லெமன் ரைஸ் எப்படி ஈஸியாக நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி நான் அம்மாவோட சேர்ந்து நான் செய்கிறேன். அம்மா தான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் பீனட் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை. இது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அளவில் எடுத்துக்கலாம். ஏன்னா சாதத்தில் நம்ம போட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு தான். ஸோ இது கொஞ்சம் வெறு சட்டியில் கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டு நான் வறுக்க போகிறேன். இதில் நம்ம முந்திரி பருப்பு வேணும் அப்படின்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம், நம்ம பிரியம்தான். இன்றைக்கி ப்ரௌன் ரைஸில் தான் நான் செய்ய போகிறேன். ப்ரௌன் ரைஸ் பார்த்திங்கன்னா காலையிலேயே நான் வடித்து வச்சுட்டேன். இந்த மாதிரி இந்த சாதம் எப்படி வடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். முன்னாடியே சாதம் வடிச்சிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து தனித்தனியாக ஸ்பூனால் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சாதத்துலேயும் நம்ம போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம சமைக்கிறதுக்கு போடும்போது ஈஸியாக நம்ம கிண்டி விட்டுடலாம். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன். மிச்சம் நல்லெண்ணெய் அப்புறமா சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி சாதம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரைஸ் எப்போதுமே ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கும் போது இந்த மாதிரி தான் வரும். கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இந்த மாதிரி தான் வரும். ஸோ உதிரியாக எடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சாப்பிட பிடிக்காது, கொஞ்சம் அரிசி மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிச்சம் இருக்க எண்ணெயும் சேர்த்துட்டு அதில் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ ப்ரௌன் ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மல் ரைஸை விட இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ விதவிதமான ஹெல்த்தியான அரிசியெல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். வெள்ளை அரிசியில் பார்த்திங்கன்னா சத்து கிடையாது. ஸோ இதில் ஃபைபர் இருக்குது. ஸோ உங்களுக்கு வெயிட் அதிகமாக போடாது. நார்மல் அரிசியில் சத்தே கிடையாது. ஸோ அதான் அந்த கடலை வறுத்து வச்சுட்டேன். இப்போ முந்திரி பருப்பு நான் வறுத்துட்ருக்கேன். என்னைக்காவது ரொம்ப முடியல அப்படின்னா ஒயிட் ரைஸ் நம்ம சாப்பிட்லாம். இப்போ ரெண்டுமே வறுத்தாச்சு. இப்போ அடுத்து எண்ணெயில் ஒரு 3 வரமிளகாய் போட்டிருக்கேன். அதாவது லெமன் ரைஸ் காரத்துக்கு 3 வரமிளகாய் வறுத்துட்ருக்கேன். இதோடு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துருக்க சாதம் பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். ஸோ அந்த அளவில் நான் எடுத்திருக்கேன். அதாவது 1 கிளாஸ் ரைஸை வடித்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தான் இந்த லெமன் ரைஸ்க்கு பவுட்ரு மாதிரி பண்ண போகிறோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நம்ம சேர்த்துக்கலாம். முதையே வரமிளகாய் கடலைப்பருப்பெல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக வெந்தயத்தை போட்டுட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. இது உரலில் இடித்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகும் உளுந்தும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூனும் உளுந்து கடுகு 1/2 டீஸ்பூன் உளுந்து 1/4 டீஸ்பூன் போட்டு தாளிச்சிக்குங்க. இதோட நம்ம இஞ்சி பார்த்திங்கன்னா தேங்காய் துருவி வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 துண்டு இஞ்சியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் ரைஸ்க்கு. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு கிளறி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உரலில் இடித்து வச்சுருக்கேன். இதை அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு அதை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சாதத்தில் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதோட பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட வறுத்த வேர்க்கடலை முந்திரி எல்லாம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு மிதமாக தான் அதை வறுக்கணும். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், அதனால் சிம்லே வச்சுக்கணும் அடுப்பை. இதெல்லாம் போட்டு நல்லா சேர்த்து விட்டுட்டு நம்ம சாதத்தை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். அடுப்பை சிம்லே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அமைதியாக சாதத்தை பொறுமையாக கிளறி விடணும். ஏன்னா இதில் உப்பு அப்புறம் நம்ம போட்டிருக்கிற எல்லாமே இந்த நட்ஸ் இது எல்லாமே இந்த மஞ்சத்தூள் இதெல்லாம் ஈவனாக அதில் கிளறணும். ஸோ இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு அமைதியாக இதில் கிளறி விட்டுட்டேன். இப்போது கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் இதில் சேர்த்து சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா சூப்பராக ஹைலைட்டாக இருக்கும்.
இதோட வந்து நம்ம கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன லெமன் தான் 4 லெமன் இதில் புழிஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் லெமன் சாதம் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் தேவையான மாதிரி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக புழிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ கிளறி விட்டுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊற்றி அதில் கலந்துக்கலாம். ஸோ கிளறும்போது இந்த மாதிரி தான் கரண்டி அப்படி தூக்கி தூக்கி சாதத்தை போட்டு இந்த மாதிரி தூக்கி தூக்கி போட்டு இந்த மாதிரி கிளறணும். ஸோ கரண்டியை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா போட்டு குத்திகிட்டே இருந்தீங்கன்னா சாதம்லாம் ஒரு மாதிரி இதாகிடும். அடுப்பு பாருங்கள், இவ்வளோ நேரம் நான் சிம்மில் வச்சுருந்தேன், இப்போ வந்து அமர்த்திட்டேன். லெமன் ஜூஸ் போட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு சமைக்கவே கூடாது, டேஸ்ட்டே இருக்காது. ஜஸ்ட்டு சாதம் ஹீட்டாக இருக்கணும், அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. கொஞ்சம் புளிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெமன் ரைஸில் கொஞ்சம் நல்லாவே தூக்கலாக இருக்கணும். இப்போ ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக பண்ணியாச்சுங்க. ரொம்ப டேஸ்டான லெமன் ரைஸ் தயாராகிடுச்சு. ஸோ அம்மா சொல்லி கொடுக்க நான் ரொம்ப அருமையாக இன்றைக்கி நான் லெமன் ரைஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் பண்ணியிருக்கேன் இந்த லெமன் ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்னொன்று வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.